ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங் ரிலீஸ் இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இது டைனோசர்ஸ் பேஸ் பண்ண ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் எம்சியூவில் பிளாக் விடோ கேரக்டர் பண்ண ஸ்கார்லெட் ஜோஹன்சன் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கரேத் எட்வர்ட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக 1993 ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க் படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜுராசிக் பார்க் அந்த பிரான்ச்சைஸ்ல 3 படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2015 ஜுராசிக் வேர்ல்டுன்னு ரீபூட் பண்ணாங்க. டோட்டலா இந்த பிரான்ச்சைஸ்ல இதுவரைக்கும் 6 படங்கள் வந்திருக்கு. இப்ப 7வதா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்னு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி படத்தோட ஸ்டார்டிங்ல 2008 நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல ஏதோ சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டைனோசர்ஸ் மேல மியூட்டேஷன் ரிலேட்டட் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க நடக்கிற ஒரு சின்ன சேஃப்டி ரிலேட்டட் இஷ்யூனால அந்த என்டையர் லேபு கொலாப்ஸ் ஆகுது. அங்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் அங்க இங்க ஓடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. அந்த தீவு ஒரு கைவிடப்பட்ட தீவாகுது. நெக்ஸ்ட் ஸ்டோரி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கரண்ட்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஒரு பெரிய ஃபார்மசி கம்பெனி ஹியூமன் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ்க்காக மருந்து ஒன்று கண்டுபிடிக்கிற ரிசர்ச்ல இருக்காங்க. அந்த ரிசர்ச் கன்டினியூ பண்றதுக்கு 3 வகையான டைனோசர்ஸோட பிளட் சாம்பிள் தேவைப்படுது. அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டினாங்களே அந்த கைவிடப்பட்ட தீவுல தான் அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதை எடுக்கிறதுக்காக ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம்ல எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸரா ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேரை கூப்பிட்டுக்கிறாங்க. கூடவே ஃபார்மசி கம்பெனியை சேர்ந்த 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு டீமா ஹீரோயின் அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த தீவை நோக்கி டிராவல் பண்றாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல லீட் ரோல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் விடோவான ஸ்கார்லெட் ஜோஹன்சன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்லாட்டியும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்க நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டரை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குன்னு எல்லா விஷயங்களும் நீட்டாகவே இருந்துச்சு. அதுவும் அந்த டைனோசர்ஸ் ரிலேட்டட் சீன்ஸ்ல இவங்களோட விஎஃப்எக்ஸ் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே தரமாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள்னு சொல்லணும்னா, டைனோசர்ஸ் பேஸ் பண்ணி இந்த படத்துல வந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதுக்கடுத்து 2வதா இன்னொரு இடத்துல பிளட் சாம்பிள் எடுக்கிறப்ப வர ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லா இருந்துச்சு. அதை தவிர இந்த டைனோசர்ஸ்க்கு இடையில ஒரு ரொமான்ஸ் சீன் வர மாரி ஒரு சீன் இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த ஜுராசிக் பார்க், இந்த ஜுராசிக் வேர்ல்டு இந்த பிரான்சைஸ்ல இந்த மாரி ஒரு ரொமான்ஸ் ரிலேட்டட் சீன் பார்த்தது இல்லை. ஸோ அதை புதுசாக இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதை தவிர இவங்களோட ஸ்டோரிக்குள்ள டூரிஸ்ட் மாதிரி வந்த ஒரு ஃபேமிலியும் மாற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரியில வந்தவங்களும் இந்த தீவுல மாட்டிப்பாங்க. அவங்க ஒரு டைனோசர் கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஃப்ளோ ஆகுற ரிவர்ல தப்பிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த சீக்வன்சஸ் எல்லாம் டைனோசர்ஸ் பேஸ் பண்ணி வந்த அட்வென்ச்சர் சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸ்லயும் இவங்க ஒரு அட்வென்ச்சர் சீன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த சீக்வன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து பழகின ஜுராசிக் பார்க் அந்த பிரான்சைஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் எனக்கு சுமாரா இந்த மாதிரி இருந்துச்சு. அது தவிர இந்த படத்துல இருக்க பிரச்சனைனா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மோட்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகுது. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் புதுசா இருந்தாலும் அது எந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல பின்னப்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மோட்ல தான் போகுது. இதுக்கு முன்னாடி ஜுராசிக் பார்க் பிரான்சிஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துலயும் என்ன பேட்டர்ன் இருக்குமோ அதே பேட்டர்ன்ல தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கு. அதுதான் இந்த படத்தோட டிராபேக். ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு.
யூஸ்வலாக ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துலேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அதே லெவலில் தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் டைனோசர்ஸ் பேஸ் பண்ணி வந்த அட்வென்ச்சர் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகின பழைய படங்களில் எப்படி இருக்குமோ அதே மாரி ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் போணுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் இருக்க பிரச்சனை. இந்த படம் ஸ்க்ரீன் பிளேல எதுவும் புதுசாக இல்லாட்டியும் நான் மான்ஸ்டர் பேஸ் பண்ண படங்கள் விரும்பி பார்ப்பேன். அப்புறம் ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பிடிக்கிற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த படம் மிடில் ஏஜில் இருக்க சின்ன பசங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.